ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கான்வேன்ற ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கோம். கேரவனில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு 2 நாள் ஸ்டே பண்ண போகிறோம். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ப்ராப்பர் பீச்சை பார்த்த மாதிரி. ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி டே 2. நம்ம நைட்டில் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக 8 o'clock இன்னைக்கு பிளான் பண்ணேன், பட் அது முடியல. 9:30 தான் மணி 9:30 ஆகுது. ஸோ இப்போது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணோம். ஸோ நேற்று கொஞ்சம் ஸ்டஃப்ஸ் வந்து நம்ம ஆல்டியில் வாங்கிட்டு வந்துருந்தோம். ஸோ பாயில்டு எக் இன்னைக்கு பண்ணிவிட்டு அப்புறம் வேஃபிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பனானா இருக்குது. ஸோ அதை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம இப்போது கான்வே கேசல் போன ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுதான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இன்றைக்கி ஒரு பிளான். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளைமேட் ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டாக தூரல் போட்டுட்ருக்குது. ஸோ அதனால் அந்த கேப்பில் வந்து எப்படி ஒரு 10:30 11 o'clock வரைக்குமே வந்து வெதர் கொஞ்சம் லைட்டாக மழை பெய்யுன்ற மாதிரி தான் போட்டிருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு நம்ம கேசல் போகலாம். ஸோ ஹோப் யூல் என்ஜாய் இட். இப்போது காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. கொஞ்சம் கிளைமேட் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ மணி வந்து 12 o'clock ஆகுது. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போது கான்வே கேசல் போகிறோம். ஸோ கான்வே கேசல் வந்து ஈவினிங் 5 o'clockலாம் மூடிடுவாங்களாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பக்கத்துலேயே கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி வாக்லேயே நிறைய இடம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நம்ம கேரவன்லேருந்து கேசலுக்கு வந்தாச்சு. ஸோ அங்கேருந்து இங்கே 15 minutes ட்ரைவ் ஆகுது. இங்கே பார்க்கிங் போட தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். பட் இங்கே பே பார்க்கிங் இருக்குது. 4 hours வந்து நம்ம 6.5 pounds வந்து பே பண்ணி பார்க் பண்ணியாச்சு. அண்ட் இதுதான் கேசல். நம்ம செஸ்டர் சிட்டி வால்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கேயும் சிட்டி வால்ஸ்னு ஒன்று இருக்குது. கான்வேலையும் சிட்டி வால்ஸ்னு தனியாக இருக்குது. அந்த சிட்டி வால்ஸில் நிறையா என்ட்ரி இருக்குது. ஸோ எங்கேனாலும் நம்ம ஏரியா அது கனெக்ட் ஆகிக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு கேசலுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ உள்ளே வந்தாச்சு கேசலுக்குள்ள. ஸோ என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11.5 pounds வந்து 11.70 pound அடல்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம உள்ள என்ட்ரி இருக்கும். ஸோ அவங்க வந்து ரெசிப்ட் அப்புறமேட்டு இந்த டிக்கெட்ஸுமே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஃப்ரீயாக இங்கே வர முடியாது, நம்ம பே பண்ணுறது வர மாதிரி இருக்கும். இதுதான் கான்வே கேசலோட என்ட்ரன்ஸ். இந்த கான்வேன்ற ஒரு வால்டு டவுனாக மாற்றன்றதுக்காக ஊரை சுற்றி டவுன் வால்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டவுன் வால்ஸை சுற்றணும்னா மொத்தம் 28 நிமிஷம் ஆகும். ஸோ இதை சுற்றினா ஊரை சுற்றி முடிச்சிடலாம். அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கேசலில் ஒரு சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னொரு சைடில் கேசலில் முடிகிற மாதிரியே உங்கள் ஊர் சுற்றி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் கான்வே கேசலோட பார்க்கிங். இங்கே தான் நம்ம காரையும் பார்க் பண்ணியிருக்கோம். சரி வாங்க உள்ளே போகலாம்.
இந்த ஸ்டாச்சு வந்து கான்வே கேசலோட காவலாளிகள், அதாவது காட்ஸை குறிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த கான்வே கேசல ஆக்கிரமிக்கிறதுக்கு பெரிய வார் மிஷின்ஸோ இல்லை பெரிய பெரிய போர் ஆயுதங்களோ தேவைப்படாது. கொஞ்சம் இன்டெலிஜென்ஸும் நல்ல பிளானிங்கும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்வே கேசலில் மொத்தம் 8 டவர் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டவர் தான் நார்த் வெஸ்ட் டவர். ஸோ நம்ம இப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கான்வே கேசலில் மிடிவல் ஏஜ், அதாவது அயன் ஏஜ், ஸ்டோன் ஏஜ்னு சொல்கிற மாதிரி மிடிவல் ஏஜில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதை 750 இயர்ஸ்க்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1283 1287 அந்த காலகட்டத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கான்வே கேசல கிங் எட்வர்ட்ஸ் 1 அவர் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. இதை கட்டப்பட்ட செலவு பார்த்தீங்கன்னா 15,000 பவுண்ட்ஸ், அதாவது இந்தியன் மதிப்பில் 15 லட்சம் தேவைப்பட்டது. அது அந்த காலத்தில் ரொம்பவே பெரிய அமௌண்ட்டாக இருந்திருக்குது. இந்த கேஸில் லோக்கல் லைம்ஸ்டோன் அண்ட் கிரே சாண்ட்ஸ்டோன் அப்படின்ற மெட்டீரியலால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மதிப்பு கட்டும்போது 15,000 பவுண்டாக இருந்தாலும் இன்றைய விலையை பார்த்தோம் அப்படின்னா $30 மில்லியன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம படி வழியை ஏறி வந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு வழி போகுது, அது போக இங்கே ஒரு வழி தனியாக போகுது. இங்கே பார்த்தோன்னா இங்கே சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்குறாங்க. லைக் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பீச் நல்லா தெரியுது. பட் இப்போ தண்ணி இல்லை, பட் பீச் நல்லா வியூ தெரியுது இங்கேருந்து பார்த்தா. அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு வழி வர வச்சுருக்குறாங்க. இந்த கான்வே கேஸில் கிங் எட்வர்ட்ஸ் 1 வின்டரில் அவரோட பர்சனல் சேஃப்டிக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இந்த கான்வே கேஸில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு வந்து கான்வே கேஸலோட கிரவுண்ட் ஃப்ளோர். கான்வே கேஸில் மொத்தம் 8 டவர் இருக்குது. 8 டவருக்குமே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து வழி தனித்தனியாக இருக்குது. அண்ட் நீங்கள் எந்த டவருக்குள்ளேருந்து ஏறினாலும் மேலே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நார்த் ஈஸ்ட் டவர் வழியாக வந்தோம். நெக்ஸ்ட் நம்ம சவுத் வெஸ்ட் டவர் வழியாக கேஸில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நாலா பக்கமும் டவர் கட்டி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்த வழி பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் டவர், இது வந்து சவுத் வெஸ்ட் டவர். இதில் அந்த மாதிரி 4 சைடுமே டவர் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த டவர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லா ஃபுல் வியூ, சிட்டி 360 டிகிரியில் வியூ தெரியுது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் கேசலுக்கு வரேன். ரொம்பவே அமேசிங்காக இருக்குது. அண்ட் இந்த பீப்புள் பற்றி நான் மெயினாக சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இப்போ நான் நிறைய இடத்துல கவர் பண்ணும்போது வந்து நான் எடுக்கிற வரைக்கும் அவங்க அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறாங்க. அது நான் அவங்க போசணும், அவங்க போகிற ஃபஸ்ட் நீ எடுத்து முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே யூஸ் பண்ணாங்க. ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்த ஃபஸ்ட்டு டவர். நம்ம ஏறி வந்தோம் நார்த் வெஸ்ட் டவர். நம்ம இப்போ இருக்கிறது சவுத் வெஸ்ட் டவர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இன்னொரு டவர்ஸ் இருக்குது. ஸோ அந்த டவரில் இன்னும் மேலே போய் இருக்காங்க எல்லோரும். நம்ம போய் பார்க்கலாம். அண்ட் இங்கேருந்து பார்த்தா பீச் வியூ ரொம்பவே சூப்பராக தெரியுது.
நம்ம இப்போ ப்ரெசென்ட் டவர் நோக்கி போயிட்டுருக்கிறோம். மற்ற டவருக்கும் ப்ரெசென்ட் டவருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. மற்ற டவரை கம்பேர் பண்ணால் ப்ரெசென்ட் டவரை ஒரு 1.3 மீட்டர் ஹைட்டாக வச்சு கட்டியிருப்பாங்க. அது எதுக்குன்னா இந்த ப்ரெசென்ட் டவரை யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அப்படி கட்டியிருக்காங்க. இந்த ப்ரெசென்ட் டவரை கைதிகள் அடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஹோல் மாதிரி வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு 3 மீட்டர் ஆழமாக இருக்கும். அது யாருக்கு அப்படின்னா வந்து ரொம்ப மோஸ்ட் கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்காக அது கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெசென்ட் டவருக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் யாரும் வரவும் முடியாது, வந்தால் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் யாரும் போகவும் முடியாது. ஸோ இந்த வேல்ஸ்லேயே சிறந்த பாதுகாப்பான ராயல் சேம்பர்ஸ் கட்டப்பட்ட இடம் இந்த கான்வே கேசல் தான். இங்கே இருக்கிற ஃபயர் பிளேசஸ் அப்புறம் ஜன்னல்கள் எல்லாமே இவங்களோட செல்வத்தின் அடையாளத்தை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வசதியான வாழ்க்கையை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு கேசல்குள்ளேயே ஓன் கிச்சன், சாப்பிள், அப்புறமேட்டு ஷிப்ஸ் நிறுத்துகிற இடம் எல்லாமே சேர்த்து வச்சு கட்டியிருக்கிறாங்க. நம்ம இப்போ இருக்கிறது சாப்பிள் டவர். இந்த சாப்பிள் டவர் என்ன நோக்கத்துக்காக கட்டியிருக்காங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் பாடிக்கு உணவு எந்த அளவுக்கு அவசியமோ அதே மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் சோலை ஸ்ட்ரென்தன் பண்ணுற விதமாக அந்த சாப்பிள் டவர் கட்டியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சாப்பிள் டவரில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ அங்கே மட்டும் இங்கே மாதிரி இங்கே சீட்டிங் பிளேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேருந்து அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்க்குற மாதிரி. அண்ட் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் பிளேஸ்மே உள்ளே இருக்குது. உள்ளே வந்து அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. இந்த ஸ்டோன்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ஸ்மெல் இருக்குது தெரியுமா, அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க, அவ்வளோ சில்லுன்னு அப்படியே இருக்குது. இது ஆக்சுவலாக சாப்பிள் டவரில் மட்டும்தான் இந்த இடம் இருக்குது. மற்ற டவரில் உள்ள போய் பார்த்தா பெருசாக இந்த மாதிரி இடம் இல்லை. ஸோ நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் கிரேட் ஹால். இதுதான் இவங்களுக்கு டைனிங் மாதிரி. அண்ட் ரொம்ப முக்கியமாக இங்கே பதவி வேறுபாடெல்லாம் பார்க்காம ஒன்றா உட்காந்து எல்லாம் சாப்பிடுவாங்களாம். ஒரு ஸ்பிரிச்சுவல் சோலை ஸ்ட்ரென்தன் பண்ணுற விதமாக இங்கே எப்படி சாப்பிள் டவர் கட்டியிருக்காங்களோ அதே மாதிரி ஃபிசிக்கல் பாடிக்கு தேவையான உணவை தயாரிக்கிறதுக்கு கிச்சன் டவர்னு ஒன்று கட்டியிருக்காங்க. இந்த ஃபுட்டை சாப்பிடும்போது இவங்க கை கழுவுறதுலேருந்து சுத்தத்தை கடைபிடிக்கிறதுல ரொம்பவே கவனமாக இருந்தாங்க. இந்த கேசல்குள்ளார எச்சித்து போகிறதுக்கோ இல்லை சாப்பிட்ட வேஸ்ட்டை போகிறதுக்கோ அனுமதி கிடையாது. சுருக்கமாக சொல்லணும்னா ஆன்மீகத்தை இவங்க எந்த அளவுக்கு முதன்மையாக கடைபிடிச்சாங்களோ அதுக்கு அடுத்தபடியாக சுத்தம், சுகாதாரம், ஒழுக்கத்தை ரொம்பவே ஃபாலோ பண்ணாங்க. ஸோ எல்லா டவரை கம்பேர் பண்ணும்போது ப்ரெசென்ட் டவர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருப்பாங்க. அதில் பேஸ்மெண்ட்டில் கைதிகள்லாம் அடைப்பாங்க. ஸோ அந்த கைதிகளை அடைக்கிற இடம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இதுதான் இந்த டஞ்சன். இதை டஞ்சன் தான் சொல்லுவாங்க. இங்கே தான் அவங்க முக்கியமான கைதிகள் அடைப்பாங்க. இதோட ஆழம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருந்து 3 மீட்டர் உள்ள ஆழமாக கட்டியிருக்காங்க. உள்ளே யாரை போட்டாலும் தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்கிறாங்க. நீங்கள்
நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டஞ்சனோட டாப் வியூ. இந்த கான்வே கேசலில் விருந்தோம்பலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு தண்டனையும் ரொம்பவே கடுமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்மளும் இந்த கான்வே கேஸில் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு. ஸோ இந்த கான்வே கேஸில் நீங்களும் பார்த்து ரொம்பவே ரசிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். எந்த வழியாக போனோமோ அதே வழியில் தான் எக்ஸிட்டும் இருக்குது. ஸோ அப்படியே வெளியில் வந்துடலாம். அண்ட் இந்த ரெஸ்ட் ஆஃப் த டேயில் நான் என்னென்ன பண்ணேன்றதை நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். ஸ்டே டியூன். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you in the next video.